ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இலசை இப்ராஹிம். இன்னைக்கு ஈதுல் அல்ஹா எல்லாருக்கும் பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம குர்பானுக்கான ஆடு ரெடியாக இருக்குது. தொழுதுட்டு குர்பான் கொடுக்கலாம். நம்ம தொழுகைக்கெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. தொழுதுட்டு நம்ம போய் குர்பான் கொடுக்கலாம். இன்றைக்கி பசங்களாம் சேர்ந்து குரூப் ட்ரெஸ் எடுத்திருந்தோம். அந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டிருக்கோம். நான் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பிரியாணி சாப்பிட்டு ஜாலியாக ஹாப்பியாக கொண்டாடுங்க. ஆடு ரெடியாக இருக்குது. கறி வெட்டிக்கிட்டு இருக்காங்க. கறியெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. வெட்டி முடிச்சுட்டு பங்கு வைக்கணும். இந்த குர்பானில் என்ன செய்யணும்னா, இந்த வெட்டுற ஆட்டை வந்து கறியை 3 பங்காக வைக்கணும். கரெக்டாக 3 ஈக்குவல் பங்கு வச்சு ஒரு இதை நம்ம வெட்டுறவங்க வீட்டுக்கு எடுத்துக்கணும். இன்னொரு பங்கு சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு கொடுத்துடலாம். இன்னொரு 3வது பங்கு வந்து ஏழைங்களுக்குள்ள பங்கு. ஏழைங்க கஷ்டப்படுறவங்களுக்கு குர்பான் கொடுக்காதவங்க வீட்டுக்கு கொடுக்கணும். இதுதான் இந்த ஈகை திருநாளோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அதுக்காக தான் நம்ம ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. எல்லா கறியும் மிக்ஸ் பண்ணி 3 பங்கு வச்சாச்சு. 3 பங்கு கறி இருக்குது. நம்ம எப்போ முதல் சொன்ன மாதிரி வீட்டுக்கு சொந்தக்காரங்களுக்கு ஏழைங்களுக்கு இதை பிரித்து கொடுத்துடலாம். நம்ம நண்பர்கள் பங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இந்த கூடையில் போட்டு எடுத்து வந்தாச்சு. ஒரு இடமா போய் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கொடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் பிரியாணி சாப்பிட வேண்டியதான். நம்ம பஸ் ஸ்டாண்டு தேநீர் விடுதிக்கு வந்திருக்கோம். ஒரு காஃபியை போட்டு கிளம்பிடுவோம். நம்ம ராயல்பாய் எட்டயபுரம் வீட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே குர்பான் கெஞ்சி ஆடு ரெடியாக இருக்குது. நம்ம வீடு பங்குலாம் பள்ளியாசல் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம குர்பான் கொடுத்த ஆடு ரெடியாக இருக்குது. இந்த ரெடியாக குர்பான் கொடுத்து தாண்டி அப்புறம் கனவுவா இந்த ஆடு நம்ம வச்சு ஆடு முடிஞ்சது. ஆல்ரெடி அந்த வீடியோவை போட்டிருக்காங்க சேனலில். இந்த ஆடு வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. இதை வெட்டி மொத்தம் பங்கு வந்து பள்ளியாசல் போனதுக்கப்புறம் மொத்தம் பங்கு வைப்பாங்க. அந்த வீடியோ நான் கண்டினியூ பண்ணுறேன். ஆடு விட்டு ஆள் வரல. ஏசியை போட்டு உட்காந்தாச்சு. சேனல் நாங்களும் உட்காந்துருக்கோம். எல்லாரும் எல்லாம் மொத்தமாக உட்காந்துருக்கோம். பிரியாணி ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. தம் போட்டாச்சு. எல்லா ஏழைங்க பங்கும் எல்லா வீட்டிலேருந்தும் பள்ளியாசலுக்கு மொத்தமாக இருந்துச்சு. பள்ளியாசலேருந்து இப்போ பங்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க. பள்ளியாசலேருந்து பங்கு பிடிச்சாச்சு. கவரில் போட்டு பார்சல் கொடுத்துடலாம். நம்ம மத்தியான பிரியாணி சாப்பிட்டு கொடுத்து ஈவினிங் டைம் உப்புக்கண்டம் போட ஆரம்பிச்சோம். மட்டன் உப்புக்கண்டம். இந்த உப்புக்கண்டம் ரெடியானதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் ஒரு ஷார்ட் வீடியோ போடுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம இலசை இப்ராஹிம் சேனலை